ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் இன்னோ சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த கொஸ்டின் வந்து எப்படி எஃபிஷியன்சி மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கிவன் பார்த்துடலாம். ஏ வந்து ஒரு ஒர்க்கை 60 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி பி வந்து ஒரு ஒர்க்கை 72 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். சி வந்து சேம் ஒர்க்கை வந்து 90 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி 3 பேருமே சேர்ந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பி வந்து 8 டேஸ் ஆஃப்டர் ஃப்ரம் த பிகினிங், அதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 8 நாளைக்கு அப்புறம் வந்து பி வந்து லெஃப்ட் ஆகிடுறான். சியும் லெஃப்ட் ஆகிறான். பட் சி வந்து கம்ப்ளீஷனுக்கு பிஃபோர் 9 டேஸ் வந்து லெஃப்ட் ஆகிறான். ஸோ ரெண்டு பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பியை வந்து ஸ்டார்டிங்கை வச்சு கொடுத்துருக்காங்க, சியை வந்து எண்டிங்கை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்க்கு அப்புறம் 8 டேஸ், சி வந்து கம்ப்ளீஷனுக்கு பிஃபோர் 9 டேஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்மளுக்கு கிவன் டேட்டா வச்சு ஏ வந்து 60 டேஸில் முடிப்பான், பி வந்து 72 டேஸ், சி வந்து 90 டேஸ். இது 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3க்கு வந்து எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ எல்சிஎம்க்கு வந்து 2 பிக்கஸ்ட் நம்பர் வந்து எடுத்துப்போம் நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க் மெத்தட் பொறுத்த வரைக்கும். ஸோ 90, 72. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா 18. ஸோ அந்த 18 வந்து எய்தர் 72 ஆர் 90, இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கூட வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 72ஓட 18 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 வரும். ஸோ இந்த 18 72ஆல் டிவைட் பண்ணதுனால இந்த 4 வந்து 90ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 4 வந்து 90ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 360 வரும். இந்த 360 தான் எல்சிஎம். ஸோ இந்த 360 வந்து நம்ம இந்த 16 நம்பர் எடுக்கல, நீங்கள் இதோட டிவைட் பண்ணி பார்த்தாலுமே இந்த 360 வந்து டிவைட் ஆகும். ஸோ இந்த எல்சிஎம் மெத்தட் வந்து டைம் அண்ட் ஒர்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகேபிள் ஆகும், ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 360. இந்த 360 தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. இப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 360 டிவைட் பை 60 பண்ணோம்னா ஸோ 6 வந்துருக்கு, அதான் வந்து ஏவோட எஃபிஷியன்சி. அதே மாதிரி 360 டிவைட் பை 70 பண்ணோம்னா அதான் வந்து 5 வரும். ஸோ அது வந்து பியோட எஃபிஷியன்சி. ஸோ 360 டிவைட் பை 90 பண்ணோம்னா நம்மளுக்கு 4 வரும், அதான் வந்து சியோட எஃபிஷியன்சி. இப்போ உங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 + 4 10, 10 + 5 15 வந்துருக்கும். ஸோ 15 தான் வந்து இவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சியாக இருக்கும் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2 பேர் லெஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ பி லெஃப்ட் ஆகிருக்கான், சி லெஃப்ட் ஆகிருக்கான். பட் பியை வந்து ஸ்டார்டிங்கை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, சியை வந்து எண்டிங்கை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பொதுவாக 2 மாதிரி எடுத்துப்போம், ஒரு அசியூம் மாதிரி பண்ணிப்போம். இப்போ பி வந்து ஸ்டார்டிங்கில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 டேஸ்க்கு அப்புறம் தான் போகிறான். நம்ம என்ன பண்ணுறோம், நீ ஸ்டார்டிங்லேருந்து போகிறதுனால அந்த 8 டேஸ் ஒர்க்கை நாங்கள் டோட்டல் ஒர்க்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீ வராத மாதிரியே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ பி வந்து ஸ்டார்டிங் 8 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் போகிறான். ஸோ அந்த 8 நாள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பான். அவனோட எஃபிஷியன்சி வந்து 5 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ அவனோட எஃபிஷியன்சி 5ன்றனால இன்ட்டு 5 போட்டோம். ஸோ பி மட்டும் அந்த 8 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பான்னா 40 ஒர்க் வந்து பண்ணியிருப்பான். ஸோ அந்த 40 ஒர்க்கை நம்ம டோட்டல் ஒர்க்கோட மைனஸ் பண்ணிடுவோம். டோட்டல் ஒர்க்கோட மைனஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு 320 வருது. இப்போ என்ன கணக்குனா, அந்த பி வந்து ஒர்க்கே பண்ணல, அவனை ஸ்டார்டிங்லேருந்து பண்ணனாலே நீ பண்ணவே வேணாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிட்டோம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து டோட்டல் ஒர்க் வந்து 320. ஏன்னா பியோட ஒர்க்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், பிஐ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ 320. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தனால பிஏ ரிமூவ் பண்ணுறோம். பட் நம்ம இதே கம்ப்ளீஷன், அதாவது எண்டிங்கை வச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், எண்டிங்க்கு ஒரு 9 நாள் முன்னாடி போகிறான் அப்படின்றப்ப நம்ம சியை வந்து நீங்கள் எண்டிங்க்கு முன்னாடி 9 நாள் போகாதீங்க, எண்டிங் வரைக்கும் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். அப்போ அந்த 9 நாள் பிஃபோர் போனால நம்ம அந்த ஒர்க்கு வந்து டோட்டல் ஒர்க்கோட சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், சி வந்து 9 டேஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன் போகிறான். ஸோ சியோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி வந்து 4 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த 4 9 மல்டிப்ளை பண்ணோம்னா 36 வந்து அந்த சி வந்து 9 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகான்னு சொல்கிறாங்க. நம்ம லெஃப்ட் ஆகாமல் இருக்க வைக்கிறதுனால அந்த 9 நாள் சி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பானோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம டோட்டல் ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ அந்த 9 நாள் வந்து 36 ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ 320 + 36 பண்ணோன்னா நம்மளுக்கு 356 தான் இப்போ டோட்டல் ஒர்க். இப்போ டோட்டல் ஒர்க் இருக்குது, டோட்டல் எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் டைம் கிடச்சிரும். பட் இங்கே தான் வந்து நல்லா யோசிக்கணும், நம்ம சியை வந்து இருக்க வச்சுட்டோம். ஸோ சி வந்து இருக்கணும். அதே மாதிரி ஏ வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கே இருக்கான், ஏ வந்து லெஃப்ட் ஆகவே இல்லை. நவ் த டோட்டல் ஒர்க் இஸ் வந்து 356. ஏன்னா நம்ம 320ஓட சியோட ஒர்க்கை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம பியை சேர்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம பி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 8 டேஸ் தான் பண்ணியிருக்கான்றதுனால அவனோட ஒர்க்கை நம்ம டோட்டல் ஒர்க்கில் கழிச்சிட்டு அவனே வேலையை விட்டு அனுப்பிட்டோம். சியை மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க வச்சுருக்கோம். ஸோ அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து ஏ + சி மட்டும்தான் வரும். ஸோ 356 டிவைடட் பை 6 + 4 வந்து 10. ஸோ 356 டிவைடட் பை 10 வந்து 35.6ன்னு வரும். ஸோ 35.6ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 35.6 வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 0.6 இருக்கிறதுனால நம்ம 6/10ன்னு போட்டுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 10 6/10 கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா 35 3/5 டேஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொஷினில் இருக்கிறது 2 சிம்பிள் தான்.
ஸோ கிவனை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம், இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடணும். பட் பி 2 பேர் லெஃப்ட் ஆகுறாங்க, பியும் லெஃப்ட் ஆகுறான், சியும் லெஃப்ட் ஆகுறான். பட் பி லெஃப்ட் 8 days ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவன் லெஃப்ட் ஆக போகிறதுனால அவனோட ஒர்க்கை நம்ம டோட்டல் ஒர்க்லேருந்து லெஸ் பண்ணிவிட்டு நீ போடான்னு சொல்லிடுறோம், அவனை கண்டுக்கவே கூடாது. அதே மாதிரி சி வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி 9 days தான் போகிறான், அதனால் நீ இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போப்பான்னு சொல்லி அவனோட ஒர்க்கை டோட்டல் ஒர்க்லேருந்து ஆட் பண்ணுறோம். பி பிகினிங்லேருந்து போகிறதுனால அவனோட ஒர்க் வந்து டோட்டல் ஒர்க்கில் மைனஸ் பண்ணுறோம். ஸோ பிஏ வந்து போக சொல்கிறதுனால லாஸ்ட்டாக வந்து அவனோட எஃபிஷியன்சி வந்து நம்ம செய்யக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ சியோட எஃபிஷியன்சி மட்டும்தான் சொல்லியிருப்போம். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் அதான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ பர்சன் லீவ்ஸ் ஆஃப்டர் ஸ்டார்டிங் ஒர்க், ஆஸ்க் ஹிம் டு லீவ் ஃப்ரம் பிகின் அண்ட் ரிமூவ்ஸ் ஒர்க் ஃப்ரம் த 12 ஒர்க். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 மாதிரி பண்ணும். பிகினிங்லேருந்து வந்தால் அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்களோ அந்த ஒர்க்கை வந்து டோட்டல் ஒர்க்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி போகிறாங்கன்னா அவங்கள இருக்க வச்சு அவங்க எத்தனை நாள் இருந்திருப்பாங்களோ அந்த அவங்களோட எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணி அதை வந்து 12 ஒர்க்கில் வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்கள். ஸோ நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாங்க. அப்படி இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.